ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் தான் இது ஆக்சுவலாக இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் வாட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா நான் வந்து பலவர சந்தையில் தான் வாங்கியிருந்தோம். என்ன ப்ரைஸ்ன்றதை வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ மறக்காம ஃபுல்லாக பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்கு பாருங்க. இது அப்படியே வாங்கி அப்படியே வச்சிருக்கோம். இங்கே பாருங்க, ரொம்ப டஸ்டா இருக்கு, கையிலேயே பிடிக்க முடியல. இப்படிதான் அதாவது ஸ்ட்ரீட்ல தானே வச்சிருக்காங்க, அப்படியே மேலே வச்சிருந்தப்போ இந்த டஸ்ட் இருந்தது. இதை நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதான் அதை துடைக்காம கூட அப்படியே வீடியோல வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? நம்ம சேனல் புதுசாக என்ன பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அது மட்டும் இல்லைங்க, நான் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. நமக்கு புதுசாக ஒன்றும் இல்லைங்க, நம்ம தெரிஞ்ச விஷயத்த 4 பேர் தெரிஞ்சுக்கின்ற ஒரே கான்செப்டாக தான் இதெல்லாம் பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லை. இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ஃபயர் போல்ட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இது வந்து எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் எந்த ஒரு டிஸ்பிளே டேமேஜ் எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தது. பட் என்ன மிஞ்சி போயிருந்தா வாட்டர் உள்ள போயிருக்கலாம், அவ்வளோதான். இல்லைன்னா பேட்டரி போயிருக்கலாம். அப்படிதான் நான் நினச்சி இதை வந்து வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்மார்ட் வாட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக வந்து நம்ம பல்லவர சந்தையில் தான் வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 150 ரூபா அந்த ரேஞ்சு சொன்னாங்க. கூடவே சொன்னாங்க, அப்படி இப்படி பேசி நம்ம 100 ரூபாய்க்கு கடைசியில் வாங்கிட்டு வந்திருக்கோம். அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா 400 ரூபா சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் அப்படி பேசி 150 ரூபா வரைக்கும் வந்தது. அதுக்கப்புறம் 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் இல்லை. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது என்ன இந்த டிஸ்பிளே மட்டும் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. மற்றபடி ஃபிசிக்கல் டேமேஜ் எந்த சைடுமே இல்லை. மேபி தண்ணியில் வந்துருக்கணும், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பேட்ரி போயிருக்கலாம், இல்லை உள்ளே எதனா டிஸ்கனெக்ட் ஆகலாம். இந்த கான்செப்டில் தான் நான் நம்பி இதை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். ஆனால் இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது தாங்க எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு இந்த கிளிப்பை பிடிச்சி இழுத்து வரல. டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்களா, ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து இங்கே ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, தெரியுதுங்களா? பின்னு இதை வந்து நம்ம பிடிச்சி ப்ரெஸ் பண்ணாலே வந்து ரொம்ப ஜாம் ஆகிட்டு இருக்கு. வரல, அது வந்துச்சு டக்குன்னு. நகமே வளையுது. இருங்க வரேன், வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, இது சால்ட்டு போய் அந்த இதான் தண்ணிலாம் படிஞ்சு ஒரு மாதிரி ஜாம் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றது எனக்கு ஒரு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஓப்பன் பண்ணதில்லை. நீங்கள் யாருன்னா பண்ணிங்கன்னா எப்படி ஓப்பன் பண்ணணும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வந்து ஓப்பன் கிடையாது, டிஸ்பிளே வழியாக தான் ஓப்பன் பண்ணணும் போல். ஆனால் பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் டிஸ்பிளே போயிடும். இதே நம்ம டிஸ்பிளே நல்லா இருக்குன்னு தானே இது எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது டிஸ்பிளே சைடில் வந்து எந்த ஒரு கேப்புமே இல்லை, ரொம்ப டைட்டாக இருக்குது. ஆனால் நான் வந்து பார்த்தது வந்து எல்லாம் டிஸ்பிளே சைடு தான் கட்டினாங்க. பட் இது வந்து எப்படின்னு தெரியல. இந்த ஒரு லைன் இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது இந்த இடம், தெரியுதுங்களா? மேபி இது வந்து இப்படி வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஓப்பன் ஆயிடுச்சு. எதுவும் வயிறு விட்டுருமோன்னு பயமாக இருக்குது. இந்த அளவுக்கு ஈஸியாக வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் என்ன ஸ்மார்ட் வாட்ச், அதுவும் இந்த ஃபயர் போல்ட் வாட்ச் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில். ஆனால் கொஞ்சம் பயம் இருக்குதாங்க. சைடில் கம் இருக்கிறதுனால டைட்டாக இருக்குது. உள்ளே வந்து டிஸ்பிளேக்கான ஸ்ட்ரிப் இங்கே வருது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். டிஸ்பிளேக்கான ஸ்ட்ரிப்பை டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. ஆனால் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்களா, இப்படி டிஸ்பிளே ஓப்பன் பண்ணி தாங்க ஓப்பன் பண்ணி நான் வீடியோ பார்த்தது. ஓகேங்களா? ஐயோ, இங்கே ஒரு ஸ்ட்ரிப் இருக்குது. இங்கே எது பெரிய ஸ்ட்ரிப்புன்னு தெரியலையே. இப்படி தாங்க எதனா ஏடகூடமாக பண்ணி இருக்கிறது நல்லா இருக்கிறதையும் காலி பண்ணிவிடுவேன். நீங்களும் என்ன மாதிரி பண்ணாதீங்க. ஓகேங்களா? இங்கே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு போல். இங்கே ஒரு லாக் இருக்குது. எங்கெங்கேயோ ஒயர் கொடுத்துருக்காங்க. என்னதான் பண்ணுவாங்க இந்த ஸ்மார்ட் வாட்சில் அப்படி? ஷூ, இது எப்படி இந்த ஸ்ட்ரிப்பு கட்டுறதுன்னு தெரியல. இங்கே ஒரு லைன் இருந்தது, அதை எடுத்து விட்டுட்டேன். அதை எடுத்து விட்டாலும்
இது எதுக்கு போகுதுன்னு தெரியலையே. சரி விடுங்க, அது அப்படியே இருக்கட்டும். ஒருவேளை சென்சார் எதனா போதா என்ன ஏது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நம்ம மட்டும் இந்த பசங்க கையை வச்சு கட் பண்ணிட்டோம். சரி, ஓப்பன் பண்ணிட்டோம். கொஞ்சம் வேணா பயமாக தான் இருக்குது. அந்த ஸ்டிப் எதனா விட்டுருச்சுன்னா அப்புறம் டிஸ்பிளே எதனா வர போதுமான்ட்டு. ஓ, அது டச்சோட இதுவா? ஓகே ஓகே ஓகே, இது டச்சுக்கு தனியாக ஸ்டிப்புங்க. இது இந்த சென்சார்லேருந்து இங்கே போய் இங்கேருந்து போகுது. என்னென்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. இத்தனோண்டு போடுதாங்க உள்ளார. இத்தனோண்டு போடுக்கு எவ்வளோ வச்சுருக்காங்க உள்ள சென்சார் லொட்டு லொசுக்குன்னு. சரி, நம்ம இந்த ஸ்டிப்பு முதல்ல டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். போர்டு சார்ஜிங் போட்டுங்க இருக்கா. இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. நம்ம இது வந்து கட்டி கொஞ்சம் டஃப்பான ஜாபாக இருக்கும் போல இருக்கு இது. ஏன்னா இந்த ஸ்டிப்பு இருக்கிறது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. ஓகே, பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம். அப்புறம் எல்லாம் கடவுள் கையில் தான். என்ன சொல்கிறீங்க? அப்புறம் இப்போ தான் நம்ம இது பண்ண முடியும் செய்யறது. என்னங்க எவ்வளோத்துக்கும் சுற்றிக்கிட்டே இருக்குது ஸ்க்ரூ, வந்த பாட்டு இல்லை. சூப்பரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபயர் போல்ட் மோஸ்ட்லி நானும் கமெண்ட்ஸில் பார்த்தேன். கமெண்ட்ஸில் வந்து எல்லாருமே, அதாவது எப்படி சொல்லி, கமெண்ட்ஸ் மீன்ஸ் இந்த ரிவ்யூ, ஒரு இதுக்கும் ரிவ்யூ கொடுப்பாங்கல்ல ஸ்மார்ட் வாட்சஸுக்கும். அவங்க ரிவ்யூவில் வந்து இந்த ஃபயர் போல்ட்டை வந்து யாரும் வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இல்லை அப்படின்னு. இந்த வாட்ச் வந்து ரேட்டு பார்த்தா 3000 ரூபாய் போட்டிருந்தது. சரி, அதுக்காக தான் வாங்கினேன். ஆனால் ரிவ்யூவில் சொன்னாங்க, அப்படி தான் சொன்னாங்க. சரி, நம்ம அதுக்கு முன்னாடி பேட்ரிக்கு வந்து சார்ஜ் ஒயர் தாங்க விட்டுருமோன்னு பயமாக இருக்குது. அந்த சென்சார் வேறு எடுக்கலான்னு பார்த்தா அது இங்கே போய் அங்கே போய் நிறைய இடத்துல அப்படியே மோல்ட் பண்ணியிருக்காங்க. டஃப் கொடுக்குதுங்க. இங்கே பாருங்களேன். அந்த அதாவது என்ன போட முடியுமோ அந்த வாட்ச். ஐயோ, ஒயர் விட்டுருச்சு. இந்த ஒயர் இதுக்குள்ளே தானே இருந்தது. கருப்பா வேலையை காட்டிட்டான். எதுக்குரிய ஒயருன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு அடுத்து சென்சார் விட்றதுக்குள்ளார நம்ம சென்சாரையும் கட் பண்ணி எடுத்துடலாமா? சரி, நம்ம முதல்ல அதுக்கு முன்னாடி செக் பண்ணிப்போம். பேட்டரியில் பவர் இருக்கா, பவர் சப்ளை வருதா, என்ன ஏது சொல்லிட்டு. ஓகேங்களா? இதோ நினச்சேன் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது பார்த்தா இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. பேட்டரியில் சுத்தமாக இல்லைங்க சார்ஜு. ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான். சரி, நம்ம இப்போதைக்கு இதை வந்து சார்ஜ் மட்டும் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் ஏதாவது இது இருக்கான்னு சொல்லிட்டு, ரெஸ்பான்ஸ் இருக்கான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இது சம்பவம் தான் நினைக்கிறேன். நீங்கள் யாருன்னா இந்த மாதிரி வாட்ச் வச்சுருக்கீங்க, இல்லை வாட்ச் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணியிருக்கீங்கன்னா என்னை தயவு செஞ்சு திட்டாதீங்க. இது தெரியாமல் இஷ்டத்துக்கும் பண்ணுறேன்னு. நான் பண்ண தப்பு வேறு யாரும் பண்ணிடாதீங்க அதே மாதிரி, சரிங்களா? ஐயோ, அது சார்ஜுக்கு முன்னாடி நம்ம கீழே பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி டஸ்ட் இருக்குது. இதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிப்போம். ஒரு மாதிரி உப்பு பொத்த மாதிரி அழுத்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒன்று க்ளீன் ஆகிடுச்சா, அதே மாதிரி ஒன்று க்ளீன் பண்ணிக்கும். இதுதான் சார்ஜிங் போர்ட்டு. நம்ம இதை வாங்கிட்டு வரும்போது அங்கேவே பல்லவரம் சந்தையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒயர் இருந்தது. ஒரு கடையில் ஒயரை பார்த்து இதுக்குன்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒயருக்கு நான் 20 ரூபா தான் கேட்டாங்க. இந்த வாட்ச்சு எனக்கு தெரிஞ்சு இதனால தாங்க ஸ்மார்ட் வாட்ச்லாம் யாரும் சர்வீஸே பண்ணுறது இல்லை போல். ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது. அதுவும் எக்கு தப்பாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு மனுஷன் வந்து
இதை வந்து திறந்தா ரிப்பேர் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி கொடுத்து வச்சுக்கிறாங்க. சரி, அவங்க எப்படின்னா கொடுத்துட்டு போட்டோம். நம்ம வந்து இதுதான் நம்ம வந்து இந்த சார்ஜரு இதையும் கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். ஏன்னா இதுவும் கொஞ்சம் நம்மகிட்ட வேறு மொபைல் அடாப்டர் இருக்குது, இதை வச்சு இதில் சார்ஜ் போட்டு பார்ப்போம். அட்லீஸ்ட் சார்ஜ் ஆகாதான்னு பார்ப்போம். ஓகேங்களா? எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைங்க வாட்சில். இப்படிதான் இருக்கணும். சொல்லுவாங்கல்ல, சம்பவம்ட்டு ஆசையாக எடுத்துகிட்டு வந்தேன் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. முதல்ல நம்ம சார்ஜிங்கில் வந்து வோல்டேஜ் வருதான்னு முதல்ல செக் பண்ணால் விட்டோம். பார்த்தீங்களா, வயர் வாங்கிட்டு வந்து வோல்டேஜ்லாம் வருதுங்க. சார்ஜிங் கேபிள்லாம் இருக்கு, ஆனால் வாட்சில் தான் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. சரி, கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே வைப்போம். வாட்சில் ஏதாவது பிளிங்க் ஆகுது இல்லை ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம். ஹலோ மக்களே, இது என்னென்னா எவ்வளோ ட்ரை பண்ணியுமே அந்த என்ன சொல்கிறது ஆகலாம் ஒர்க் ஆகலை. என்ன ரீசன்லாம் எனக்கு தெரில. பட் என்னென்னா நம்ம அந்த டிஸ்பிளே லைனை எடுக்கும் போதும் போடும்போது மட்டும் அதில் லைட் வந்து பிளிங்க் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், இப்போ அது கூட வரல. ஆக்சுவலாக அந்த லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருந்தது இங்கே பின்னாடி டிஸ்பிளே போடும் போதும் எடுக்கும் போதும். இப்போ அதுவுமே இல்லை. பட் வந்து இது என்ன கம்ப்ளைண்ட்னு கண்டுபிடிக்க முடியல. ஃபைனலாக ஒன்றே ஒன்று இருக்குது, ஒன்று மட்டும் ட்ரை பண்ணலாம். என்னன்னா, இப்போ இது இருக்கு இல்லையா, இந்த வாட்சுடைய பேட்டரியை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேரெக்டாக 5 வோல்ட்டோ இல்லை 3 வோல்ட்டோ வந்து சார்ஜ் கொடுத்து பார்க்கலாம். 3.7 வோல்ட்டு அது வேணால் ட்ரை பண்ணலாம் ஃபைனலாக. இப்போ வந்து ஏன்னா நான் பேட்டரி இது வரைக்கும் டிஸ்கனெக்ட் பண்ணாமல் பண்ணலான்னு ட்ரை பண்ணிருந்தேன், பட் முடியல. எவ்வளோ இது பண்ணாலுமே ஆன் ஆகலை. இப்போ வந்து நம்ம பேட்டரி வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த லைனை எப்போவுமே யூஸ்டு பேட்டரியாக இருந்தாலும் சரி, இல்லை வேஸ்ட் பேட்டரி இருந்தாலும் லைனை வந்து டிஸ்டன்ஸ் இது பண்ணி வைங்க. இப்போ வந்து இதில் வந்து 3.7 வோல்ட் வந்து சார்ஜ் நம்ம லைன் கொடுக்க போகிறோம். அதாங்க சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்காச்சு. இது பண்ணுறது, ஆப்ரேட் பண்ணுறதா சரி, ஒயர் எடுக்கிறது. ஓகே, இது வந்து 3.7 வோல்ட் பேட்டரி தான் நம்மக்கிட்ட. இப்போதைக்கு இது மட்டும் தான் இருக்குது செக்கிங்க்கு எல்லாமே. அதனால் நம்ம வந்து இதையே வச்சு செக் பண்ணுவோம், என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். ஒருவேளை இது கொடுத்து ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பேட்ரி தான். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா பேட்ரி கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே கனெக்ட் பண்ணியுமே இது எடுக்கலன்னா இதோடு தான் கம்ப்ளைண்ட்டு. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இது பண்ணுறதுக்கு. சின்னோண்டு வச்சுக்கணும் எல்லாத்தையும். இருங்க நிமிஷம், அப்படி பண்ண முடியல. அதனால் உள்ளே வந்து அடிஷ்னலாக வந்து நம்ம ஒரு ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கோம் பேட்டரி கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா பேட்டரியோட ஒயரும் சின்னதாக இருக்குது, அந்த வாட்சில் இருக்க ஒயரும் சின்னதாக இருக்குது. சரி, நம்மளால் பண்ண முடியல, அதனால செப்பரேட்டாக கொடுத்து பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டரி லைன் கொடுத்தப்போ இதில் வந்து க்ரீன் கலர் லைட் எரிஞ்சுது, பட் வந்து ஆன் ஆகலை. ஓகேங்களா? ஆன் ஆயிடுச்சு. ஸ்வெட், இது எப்படி நான் ஆப்ரேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. ஆன் ஆயிடுச்சுங்க. பேட்டரி வேங்க ஃபால்ட்டு. பேட்டரிக்கு போய் எல்லாரும் ஊட்டின்னு இருந்தோம் நம்ம. இங்கே விட்டுருச்சு லைன். ஓகேங்க, இந்த பேட்டரி மட்டும் கிடச்சிதுன்னா நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இது ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருக்கேன் நான். ஓகேங்களா? ஓகேங்க, அடுத்த வீடியோவில் புது ஒரு 10 வீடியோட பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.